ஹாய் மார்னிங் வணக்கம். வெல்கம் டு ரிச் அனலிஸ்ட். இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப். ஸோ நம்ம நேற்றுக்கு ஈவினிங் ரிவ்யூ சொல்லியிருந்தோம். 2500 above மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அப்சைட் மூவ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் வந்து 25,835 25,850 அந்த லெவலில் வந்து கேப் அப் காட்டுது. ஸோ இதுதான் இந்த லெவலில் தான் மார்க்கெட் கேப் அப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் போயிட்டுருக்குன்னு பார்த்துடலாம். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் மார்க்கெட் -0.42%, தைவான் ப்ளஸில் இருக்குது, ஆஸ்திரேலியா -0.24%, சைனா ப்ளஸில் இருக்குது, ஹாங்சங் ஹாங்காங்கோடது க்ரீனில் இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, ஜப்பான் நெக்கே வந்து மைனஸில் இருக்குது, டாபிக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஜப்பானோட தான். நிக்கே அண்ட் டாபிக்ஸ் நம்மக்கிட்ட பிஎஸ்சி என்எஸ்சிக்கிற மாதிரி. அதில் ஒரு இண்டெக்ஸ் வந்து க்ரீன், ஒரு இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ். அங்கே ஒரு மிக்ஸ்டு பேக். ஸோ பெரிய செல் ஆஃப் அப்படிங்கிறது குளோபல் எங்கேயுமே இல்லை. நேற்றுக்கு யூரோப் ஃபுல்லாக க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் வைப்பு இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும். ஸோ நம்ம இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணுறோம். இந்த பாசிட்டிவ் வந்து கண்டினியூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்குற நமக்கு ஏதாவது கால் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்ட்டு. மார்க்கெட் ஓப்பனிங்கில் இங்கே வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரன் அப் ஆகுமா? அப்படி இல்லைன்னா ஸோ இதான் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,930 to 26,030. 26,000 பிசிஆர் ரேஷியோ 10. அது நேற்றுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ 914 வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ் 25,828 ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பனிங் கேண்டில் எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 3 மினிட்ஸ், இது 1 மினிட் சார்ட்டு. 6 மினிட்ஸ் சார்ட் நான் இங்கே தனியாக வச்சுருக்கிறேன். இதுதான் 6 மினிட் சார்ட்டு. ஸோ ஒரு மாதிரி நெகட்டிவ் கேண்டிலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. பட் நல்லா சப்போர்ட் ஜோனுக்கு மேலே, ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பனிங் வச்சுருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை சப்போர்ட் எடுத்துரும். மார்க்கெட் இதை சப்போர்ட் எடுத்துரும். இது வந்து உள்ளே வந்தாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ புட் என்ட்ரி கிடையாது, கால் என்ட்ரிக்கு நமக்கு டைமிங் கரெக்டாக கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் கம்ப்ளீட் ஓவர் பாட் ஜோன் இருக்குது. மார்க்கெட் ஆர்எஸ் எடுத்தோம்னா நமக்கு 3 ஓவர் பாட் ஜோன் இருக்குது. கிட்டத்தட்ட 86 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது 3 மினிட்ஸில். 6 மினிட்ஸில் பார்க்கலாம். 6 மினிட்ஸில் ஆர்எஸ்ஐ 6 மினிட்ஸில் ஆர்எஸ்ஐ 77 இருக்குது. ஸோ ஓவர் பாட்டில் வந்தாச்சு மார்க்கெட். அது ஒரு கன்சர்னாக இருக்குது. பட் நல்ல ஒரு புல்லிஷ் டே இருக்குது இன்னைக்கு. மார்க்கெட் ஓவர் பாட்டில் இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு 3 மினிட் கேண்டில் வந்து இன்டிசிசிவ் கேண்டில், கிட்டத்தட்ட டோஜி மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. பட் இன்னும் க்ளோஸ் ஆகலை, இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது. எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு மாதிரி இன்டிசிசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குது. மக்களா ரீடெஸ்ட் இந்த ஜோனுக்கு வருதுன்னு மார்க்கெட்டு. நம்ம இந்த பேஜ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கேண்டில், கிட்டத்தட்ட ஒரு டோஜின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இன்டிசிசிவ் தான். இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஒரு கால் என்ட்ரி டெம்ப்ட் ஆகுது. கால் போய் பார்க்கலாம் என்ன ப்ரைஸ். 26,000 கால் ஆப்ஷன். ஓகே, நமக்கு டேட்டா வந்து லாங் பில்டு, ஃபியூச்சர்ஸ் டேட்டா வந்துருச்சு. லாங் பில்டு, ஆப்ஷன்ஸ் டேட்டா புல்லிஷ், ட்ரெண்டிங் ஒய் புல்லிஷு, ஓவரால் ஒய் புல்லிஷ். ஒரு கால் டெம்ப்ட் ஆகுது, போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. 10:30 ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில் வந்துருச்சு. ஸோ ஒரு கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷர் போட்டுச்சுன்னா 25 பி ஷேர் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு பை, ஒரு பை போட்டிருக்கேன். பார்க்கலாம். ஒரு டெம்டேஷன் தான். $25.10 இருக்குது. 25 பி ஷேர் இப்போ எல்லாமே வந்து ஸ்ட்ராங், டேட்டா ஸ்ட்ராங். ஓகே, டெம்டேஷன் தப்பாக போகுது. பட் வெயிட் பண்ணலாம். ஸோ ஹை என்னன்னா ₹100 ஹை. அங்கேயே பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிடும். இதுதான் ஹை. பிரேக் பண்ணணுமோ முடிவு பார்க்கணும். இது நான் காஸ்ட்டு கொண்டு இருக்கிறேன். எஸ் சார். ஒரு மூமெண்ட் மேலே கொடுத்துச்சுன்னா காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ₹90 என்னுடைய பையிங் ப்ரைஸ். ஒரு ₹10 மூவ் ஆச்சுன்னா
காஸ்ட் டு காஸ்ட் நாடு கொண்டு வரலான்ட்டு யோசிக்கிறேன். கொஞ்சம் தடுமாறுது, பட் வெயிட் பண்ணலாம். ஸோ 100 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்ட் நமக்கு கொடுத்துரும். கால் ஆஃபில் ஓப்பனிங் ஹை ஓஆர்பி வந்து பிரேக் அவுட் கொடுத்துருவாங்க. இண்டெக்ஸ்லேயும் ஓஆர்பி பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. 25,832 அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் டு காஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே, காஸ்ட் டு காஸ்ட் வச்சுட்டேன். இது ஃப்ரீ ட்ரேட் பண்ணிட்டேன். இங்கே பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகும், இல்லைனா ரிவர்ஸ் ஆகிடும். இதுதான் இம்பார்ட்டன்ஸ். இல்லைனா ஒரு ஷெல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு கூட வரலாம். நம்ம எஸ்எல் முதல்ல வச்சது வச்சிடலாம். ரிவர்ஸ் ஆகுது, இண்டெக்ஸில் ரிவர்ஸ் ஆகுது. இண்டெக்ஸில் ரிவர்ஸ் ஆகுது. ஒரு ஃப்ளாஷ் விட்டதால நம்ம எக்ஸல் ஹிட் ஆகிடும் காஸ்ட்டில். பட் 100 ருபீஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லா போகும். எஸ், இதுதான் நான் சொன்னது. வெரி குட் மூவ். யா, ஃபேண்டாஸ்டிக் மூவ். 6000 நமக்கு காட்டிட்டு வந்துச்சு. எஸ், குட் மூவ். இது சஸ்டெயின் ஆகணும். க்ளோஸ் வைக்கிட்டு பார்க்கலாம். ஓ, 6000 அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. இது இன்னும் 10 செகண்ட்ஸ் டு கோ. அடுத்த கேண்டில் மேலே வச்சதுன்னா இன்னொரு நம்ம டார்கெட்டுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப் சைடா டவுன் சைடா? ரிவர்ஸ் ஆகுது, வெயிட் பண்ணலாம். $6,000 ப்ராஃபிட் இருந்தால் இப்போ 3,000 வந்துடுச்சு. சஸ்டெயின் ஆகலை. $100 சஸ்டெயின் ஆகணும், ஆகலை. வெயிட் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நோ பேனிக், ஃப்ரீ ட்ரேட். ஓ வாவ், சூப்பர். காஸ்ட் காஸ்ட் எஃபெக்ட் ஆகும் போல தெரியுது. ரிவர்ஸ் ஆகுது இண்டெக்ஸில். அதனால தான் இங்கேயும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீ ட்ரேட். ஸோ லெட்ஸ் வாட்ச். இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராஃபிட் கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய காஸ்ட்டை வந்து லாக் பண்ணிட்டோம். நம்ம கேபிட்டல் லாக் பண்ணியாச்சு. பார்க்கலாம். 3,000 க்ளோஸ் பண்ணலை, என்ன நடக்குது. ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம பார்த்து பழகினா தான் வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும்.
ஸோ ப்ராஃபிட் பார்த்து அது 0 ஆகுது, நல்ல விஷயந்தான். என்னுடைய டார்கெட் 118, 100+ மேலே சஸ்டெயின் ஆயிருந்ததுன்னா இன்னும் அந்த பக்கம் மூவ் ஆயிருக்கும். சஸ்டெயின் ஆகலை, பட் ஐ எம் நாட் ஒரீடு. என்ட்ரி நல்ல என்ட்ரி தான். எஸ்எல் ஃபிட் ஆக போகுது, பிரேக் ஈவனில். பார்க்கலாம் மார்க்கெட் நமக்கு என்ன கொடுக்க போகுது. நம்ம எஸ்எல் எடுத்துகிட்டு போகிறோன்னா இது நமக்கு ப்ராஃபிட். ஹிட் ஆக போகுது. 91.9 இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். நம்ம 90.5, ஜஸ்ட் 1 ரூபி டிஃப்ரென்ஸ். அது டக்குன்னு ஃப்ளாஷ் விட்டு கட் ஆகிடும். எஸ், ஹிட். ஸோ ரொம்ப நேரம் நிற்கல இந்த கேண்டில் ரொம்ப நேரம் நிற்கல. ஓகே, எஸ்எல் ஹிட், ஃபைன், தேங்க்யூ. 90/10 பைசே, ஒரு 40 பைசே மினிமம் லாஸ். ஓகே, பரவாயில்ல. இந்த கேண்டில் ரொம்ப நேரம் நிற்கல, நான் எதிர்பார்த்தேன். இப்போ இங்கே ஒரு கேண்டில், இந்த ரெட் கேண்டில் திரும்பினது நின்றுருந்ததுன்னா மார்க்கெட் நம்மளுடைய டார்கெட் 116, 118 போயிருக்கும். நல்லாவே திரும்பிடுச்சு. இப்போ கூட ஒரு ஆர்டர் ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்குது எனக்கு மைண்டு. கால் சைடு நான் புட் சைடு யோசிக்க மாட்டேன். 30, 15. என்ட்ரி போக சொல்லுது மைண்டு. பட் இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஓகே, போயிட்டேன். இது நெக் டு நெக் வைக்கணும் எஸ்எல். இந்த கேண்டில் போச்சுன்னா மேலே, இல்லைன்னா இல்லை. ம், விட்டு. எஸ், ஓகே, பரவாயில்ல. நெக் டு நெக் வச்சு ஹிட் ஆகிட்டு போயிடுச்சு. இப்போ போகுது மேலே. நெக் டு நெக் வச்சு தப்போ. எஸ், நெக் டு நெக் வச்சு தப்பான முடிவாகி போச்சு. வாவ், ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுதான் நான் யோசிச்சது. எஸ்எல்ல தப்பிட்டேன். இப்போ மூமெண்ட் போயிடும் மேலே 100 ருபீஸ்க்கு. ஒரு மூவ் வந்தால் 100 ருபீஸ்க்கு வந்துடும் மார்க்கெட்ஸ். இந்த நெக் டு நெக் வைக்காம அந்த எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணியிருந்தால் ஸ்டில் ஒரு க்ரீன் சைடில் இந்த ட்ரேடு ஹோல்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். வாவ், இன்னும் ஹோல்ட் ஆகிட்டு நிற்கிது. இது தப்பு. எஸ்எல்லை மூவ் பண்ணது தப்பு.
ஸோ நான் இந்த கேண்டிலே போயிரும்னு நினச்சிட்டேன். பட் மார்க்கெட் அப்படி போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நம்ம இன்றைக்கி டேட்டா எதுவுமே அப்டேட் பண்ணல. டேட்டா எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. டேட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகாக நிற்குங்க நம்ம பை ப்ரைஸில். அதே ப்ரைஸில் ஹோல்டாக நிற்குது மார்க்கெட்ஸ். அகெயின் இன்னும் ஒரே ஒரு ட்ரை கால் என்ட்ரியில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஏதாவது செல் ஆகி வந்துச்சுன்னா, ஒரு கால் வந்ததுன்னா. பட் இப்படியே போயிருமாங்கிறதான் தெரியல. நம்ம என்ட்ரி போட்டு விட்டாச்சு எஸ்எல்எஸ் டைட் பண்ணி. ம் 75 அடுத்த டார்கெட் வச்சு பார்க்கலாம். பை ப்ரைஸ் அதனால் திரும்புகிறீங்க. ஓகேங்களா, நான் வந்து ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டு ட்ரேட் ஒன்று ஜே காலில் ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். 83 82 பை எடுத்து 84ல் ஃபியூச்சர்ஸ் மேலே மூவ் ஆகுது. இண்டெக்ஸ் தான் மூவ் ஆக மாட்டேங்குது. ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூ வருது மைண்டுக்குள்ளே. மார்க்கெட் 2790.
80. புல்லிஷாக இருக்குது கீழே. பட் புட்டு ப்ரீமியம் மேலே போயிட்டுருக்கு. அதுதான் ஒரு நீங்கள் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அட்டம்ப்ட். என்னுடைய எஸ்எல் வந்து 75. லாஸ்ட் அட்டம்ப்ட் பார்க்கலாம். மேலே போகப்படான்னு கடை முடிக்கிறது ஏன் இன்னைக்கு இப்படி பண்ணுற காலில் நல்லா எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது. பட் போக மட்டும் நடம் பிடிக்கிறாங்க. ம் ம் சடன் பால் வருது. நல்ல ஒரு ஸ்பைக் வந்திருக்குது. அப்புறம் இதுவாக கண்டினியூ ஆகுதுன்ட்டு. டார்கெட் 110. பட் 94 ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். அது போக மாட்டேங்குதா? சரி, இது காஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். 82.90.
சம்டைம்ஸ் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், நல்ல பூமில் இருக்கும், டேட்டா எல்லாமே டெக்னிக் நல்லாயிருக்கும். பட் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரியாக வந்து எஸ்எல்ல ஹண்ட் பண்ணிட்டு மேலே போகுது. இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. எஸ்எல் ஹண்ட் நடந்துருச்சு காலில். ஸோ இந்த கேண்டு கொஞ்சம் அப்சைடில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு மூமெண்ட் கொடுத்துரும் நமக்கு. ஃபஸ்ட்டு டேலே நம்ம 6000 ப்ராஃபிட் கண்ணில் காட்டுச்சு. பட் அது சஸ்டெயின் ஆகலை, ஒரே கேண்டில் தான். நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அகைன் ஒரு ட்ரேடு போனோம், டைட் ஸ்டாப்பில் வச்சுட்டு வெளியே வந்தோம். அது வந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லா நினைக்கிறேன். அதுக்கு கீழே என்ன ஒரு ரூபா கீழே வாங்கிக்கிறேன். 83.80 க்ளோஸ் ஆச்சு. மறுபடியும் 82.90 வாங்கியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுது. க்ளோஸ் பண்ணலாமாங்கிற ஐடியாவும் வருது இப்போ. பட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தோன்னா இரிட்டேட் ஆகும். எஸ், வெஸ்டல் சென்ட் ஆக போதா? எஸ்எல் இஸ் கோயிங் டு ஹண்ட் அகைன் அண்ட் அகைன். இன்றைக்கி எஸ்எல் தான் அடிக்குது மார்க்கெட். ஒரு ஃப்ளாஷ் எக்ஸல் அடிச்சிடும். நல்ல விளையாட்டு காட்டுது. இங்கே வைக்கிற கேண்டில் இப்படி போக மாட்டேங்கிறாங்களே, தட்டு மாறுறாங்க. இங்கே வைக்கிற கேண்டில் இப்படி மேலே போயிடுச்சுன்னா ஒரு மூமெண்ட் கொடுத்துரும் பார்த்தா தட்டு மாறுறாங்க பயங்கரமாக. ஸோ விவேப் நமக்கு இங்கே இருக்குது. விவேப் மேலே போச்சுன்னா மூமெண்ட் வந்துடும். ஃபஸ்ட் டைம் போச்சு, ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ விவேப் ப்ரைஸ் 90, 93, 94 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சதுன்னா ஒரு மூமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு. இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறாங்க. சரி, நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது. கொடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் ஃபிஃப்டி சைடு மார்க்கெட் போகவே இல்லை. 96, 115, ஒரு 15. ஆனால் மூமெண்ட் வந்தால் ஒரு நல்ல மூமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மூமெண்ட்டே 6000 வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ரிவர்ஸ் ஆகிடுச்சு. எத்தனை ஆல்மோஸ்ட் 1 வீக் அப்புறம் நேற்று மார்னிங் ட்ரேட் எனக்கு கிடச்சிருக்குது. பிகாஸ் நான் நேற்றுக்கே பிளான் பண்ணிட்டேன், 2500 அபவ் மார்க்கெட் மேலே வச்சுன்னா கால் சைடு தான் இருக்கணும். ஓப்பனிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச கால் பேலன்ட்டு ஓப்பனிங்கில் கிடச்சிது. 920 போயிட்டேன். கரெக்டாக 6 months கம்ப்ளீட் ஆகிற டைமில் 6000 போச்சு ப்ராஃபிட்டு. ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகி வந்தது. ஸோ இந்த விவேப் கேண்டில் அபோவ் நான் வந்து பாருங்கள், என்ன மார்க்கெட், மிஸ்டர் மார்க்கெட். ஒருவேளை இந்த சொல்லுவாங்களே, நான் வாங்கினா மட்டும் மார்க்கெட் மேலே போகிறது, அந்த கணக்கு அதே டைலாக் தான் நான் பேசிக்கணுங்களா. பிரச்சனைனா மார்க்கெட் ஓவர் பாட்டில் இருக்குது, அதுதான் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் இஷ்யூ. $25,580 மார்க்கெட். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் 6 minutesல இந்த 25
25858 ஃபிப் 23.6% நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகும், பண்ணலைன்னா அகைன் ரிவர்ஸ் ஆகிடும். அந்த ஜோனில் தான் இருக்கிறோம். பண்ணுமா பண்ணாதான். ஆனால் மார்னிங்கில் இவ்வளோ ஹெசிடேஷன் வந்து சரி ஓகே, ஒரு ஸ்பைக் மாதிரி நமக்கு ஸ்கால்பிங் வந்தது, நம்ம அதை விட்டுட்டு உட்காந்துருந்தோம் சின்ன போகுன்ட்டு. அகைன் ரிவர்ஸிங்கா எத்தனை தடவை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 25 858 860 பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மேலே மூமெண்ட், இல்லைனா அகைன் ரிவர்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அது மாறுது. ஆக்சுவலாக டெக்னிக்கலி நான் எஸ்எல் வைக்கணும்னா இங்கே தான் வைக்கணும், 79 வைக்கணும். ஏன்னா மார்க்கெட் இங்கே தான் ரிவர்ஸ் ஆகிருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஸோ லோ வந்து 80. பட் நம்ம ஏன் லாஸ் ப்ராஃபிட்டை பார்த்து விட்டோம், மறுபடியும் ஏன் லாஸ் புக் பண்ணணும்னு சொல்லி காஸ்ட்டில் வந்து எஸ்எல் வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 4 கீழே வைக்கிறேன் நான். ஓகே, இந்த ட்ரேடும் நமக்கு இல்லையா. இன்னைக்கு மார்க்கெட்டு சோதிக்குது. பொறுமை பொறுமை பொறுமை, பேஷன் இருக்க வேண்டியது. உண்மையிலே பேஷன் ஆகிடும் போல இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா. சரி ஓகே. நம்ம டைம் ட்ரேட் எப்போ எடுத்தோம், டைம் 6 மாத்திரம்னா டைம் தெரியல. இங்கே 82 எடுத்தோம். எஸ், 9:40 நம்ம என்ட்ரி டைம். நவ் 9:52. ஓகே, அட்லீஸ்ட் நான் ஒரு
12 மினிட்ஸ் ட்ரேடு ஹோல்டு பண்ணிட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம். ஓ, ஸ்பைக் வருதுங்க, ஸ்பைக் வருது. ஆனால் அந்த ஸ்பைக் வந்து சஸ்டெயின் ஆகணும், அதுதான் பிரச்சனை. எனக்கு இந்த 94க்கு அபோவ் ஒரு கேண்டில் வச்சு மூவ் பண்ணிச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகணும், விவேப்புக்கு மேலே. நைன்ட்டி ஃபோர் அபோவ் போக மாட்டேங்குது. க்ளோஸ் வச்சா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துரும் நமக்கு ஸ்பைக். ஓகே, நம்ம எஸ்எல் வந்து காஸ்ட்டுக்கு மாற்ற வேண்டியதான். லாஸும் ரெக்கவர்டு. இந்த ஒரு ட்ரேட் ஒரு லாஸ் பண்ணியிருந்தோம், ஸோ அதையும் இப்போ ரெக்கவர்ட் ஆகிடுச்சு காஸ்ட்டில் வச்சு. இந்த ட்ரேடு ஃப்ரீ ட்ரேட் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி ஓவரால் வந்து எல்லா ட்ரேடும் காஸ்ட் வச்சு மூவ் பண்ணியிருக்கிறோம். 82.90 இங்கே வாங்கியிருக்கோம். 9:38 இப்போ டைம் 9:54. வாவ், 16 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணிக்கிறேன், அது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் தான். ரொம்ப ஹெசிடேஷன் மேலே போகிறதுக்கு. ஓகே, காஸ்ட் இந்த ட்ரேடும் வெளியே வரும், வரப்போகுது வெளியே. ஸோ இந்த 94க்கு அபோவ் ஒரு கேண்டில் வச்சு மூவ் பண்ணணும்னு பார்த்தா முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது மார்க்கெட்ஸ். ஓகே, நீ இதுக்கு அப்புறம் நம்ம போய் புஷ் பண்ண முடியாது மார்க்கெட்டை, அது மூவ் ஆகணும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அனலைஸ் பண்ணி என்ட்ரி போட்டாச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நல்ல என்ட்ரி 90 ருபீஸில் பண்ணது, 104 105 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி நெக் டு நெக் ஸ்டாப் லாஸ் வச்சு வெளியே வந்தோம், திரும்ப அதே ப்ரைஸில் மறுபடியும் என்ட்ரு ஆனோம். 82 ரூபாய்க்கு ஆனது, 94 வரைக்கும் மறுபடியும் 12 ரூபா போச்சு இந்த ட்ரேடில். ஆக்சுவலாக லாஸ் ரெக்கவர் பண்ணிட்டு வந்திருக்குது, 1500 ருபீஸ் லாஸ் ரெக்கவர் பண்ணிவிட்டு இப்போ 900 ப்ளஸ் காட்டுது, விச் மீன்ஸ் 10 ருபீஸ் மூவ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. நம்ம வாங்கின பேசுறது 10 to 12 ருபீஸ் மூவ் ஆயிருக்கு. என்ன ஒரு தடுமாற்றம். ஒன்று நல்ல ஸ்பைக் வரும், இல்லையா எஸ்ல ஹிட் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு.
இந்த ஃபெப் 23.6%, அதாவது 25,858 லெவல். அது மார்க்கெட் இன்னும் கிராஸ் பண்ணலை. ஸோ இதுதான் இந்த ஜோன். இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மேலே போயிடும். ஸோ அடுத்த டார்கெட் நான் இங்கே வச்சுருக்கிறேன். நல்ல ஒரு புக் கிடைக்கிட்டு 856. ஸோ இந்த கேண்டில் தான் இருக்குது மார்க்கெட் மூவ் ஆக போதா இல்லையான்ட்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேண்டில். இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா க்ளோஸ் மேலே வச்சதுன்னா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ரிவர்ஸ் ஆகுது. நம்ம எஸ்எல் ஃபிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆகட்டும். ட்ரேடில் வந்து பயம் அப்படிங்கிறது நம்மளை நல்ல ட்ரேடர் ஆக்கவே விடாது. பயப்பட வேணாம். மார்க்கெட் 50-50 தான். எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டில் 50-50 தான் வின்னிங் அப்படிங்கிறது. மார்க்கெட் அந்த அனாலிசிஸை ரெஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ இங்கே தான் நம்ம வந்து மார்க்கெட் இதெல்லாம் ரீச் பண்ணும்போது நம்ம மறுபடியும் கால் எடுத்தது. ஸோ அது கரெக்டாக போச்சு எனக்கு. ஏன்னா இங்கேருந்து மேலே போச்சு. பட் இப்போ இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இப்படி ஒரு மேலே போகும். கொடுக்கலைன்னா அகைன் ரிவர்ஸ். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேண்டில் மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், திரும்பிச்சுன்னா காஸ்ட். ஸோ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிக்குன்னு தான் பார்க்கணுமோ. இன்னைக்கு டைம் 10 ஆச்சு. நான் எந்த ஒரு டேட்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணல. ஜஸ்ட் ட்ரேடை மட்டும்தான் ஓப்பனிங்லேருந்து காட்டிகிட்ருக்கிறேன். இது க்ளோஸ் மேலே வச்சா ஒரு ஸ்பைக் கொடுத்து காலில் பக்கத்துலேயே வர வச்சுக்கலாமா? ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஸோ 23.6 ஃபிப்பு மேலே க்ளோஸ் வச்சதுனா இங்கே ஒரு ஸ்பைக் தொடர்ந்துடும். மூவ் பண்ணுமா பண்ணலாம். பண்ணிச்சுன்னா நல்ல ப்ராஃபிட்டபிள் டேவாக இருக்கும். பண்ணலைன்னா பிரேக் ஈவன் டேவாக இருக்கும். 3 ட்ரேடு. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. செம்ம கன்சால்டேஷன் இருக்குது. ஓகே, ரிவர்ஸ் ஆகுது கேண்டில். ஹேமர் மாதிரி இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ட்ரேட் எடுத்தது 9:38 10 ஆச்சு. கிட்டத்தட்ட 22 மினிட்ஸ் லாங்கஸ்ட் ட்ரேடு ஹோல்டிங். நான் வந்து சேனல் ஆரம்பிச்சிலேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஹோல்டிங் டைம் பீரியட் வச்சு பண்ண ட்ரேடும் இது தான், வீடியோ பண்ணுற ட்ரேடும் இது தான். இதுவே ஒரு ஹாப்பி மொமெண்ட் தான். ஓகே, இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, 30 செகண்ட்ஸ். ரிவர்ஸ் சரிங்களா? எஃபெக்ட் பண்ணுது நம்மளை.
அந்த கேண்டில் டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் இது எப்போ வேணால் நீ இந்த ட்ரேடு வந்து நம்ம கையில் இல்லை, இது எப்படி வேணால் நீ போகலாம். எஸ்எல் ஃபிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ, இனி நம்ம அனாலிசிஸ்க்கு இங்கே வேலை இல்லை, இனி மார்க்கெட் கீழே விட்டுருந்தோம். எஸ், டன். அவ்வளோதான். ஸோ பிரேக் உள்ள வெளியே வந்தாச்சு. 3 ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேடு 6000 ப்ராஃபிட், அது பிரேக் ஈவன் வந்துச்சு. செகண்ட் ட்ரேடு ஒரு ஸ்மால் லாஸ் வச்சுருந்தேன், அதில் வெளியே வந்துச்சு. 3 ரூபா நெக் டு நெக்கில் வச்சுருந்தேன். தேர்டு ட்ரேடு ரொம்ப நேரமாக இருந்தது, மோர் தென் 20 மினிட்ஸ். அது இப்போ வந்து ஒரு 4 ரூபா ப்ராஃபிட். பட் ஓவரால் நம்ம 3 ட்ரேடு படி கனெக்ட் பண்ணும்போது பிரேக் ஈவன். ஸோ நான் சொன்னது தான், இந்த கேண்டலில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இது க்ளோஸ் மேலே வச்சதுன்னா மார்க்கெட் மேலே மூவ் அப்படின்னு சொன்னேன். டோஜி ஃபார்ம் பண்ணிச்சு, அழகாக அடுத்த கேண்டில் ரெண்டு போட்டுச்சு, நமக்கு இங்கே எஸ்எல் கட் ஆகிடுச்சு. மேபி இது ஃபேக் அவுட் மாதிரி பண்ணிட்டு கூட மேலே போகலாம், பட் இடிக்கும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ட்ரேட் ஓவர், அனாலிசிஸ் ஓவர், ட்ரேடு ஓவர். இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு கொடுக்கல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்னிங் ட்ரேட் பண்ணேன், கிட்டத்தட்ட 6-7 ட்ரேட் டேஸ்க்கு அப்புறம் மார்னிங் ட்ரேட் எனக்கு இருந்தது. ப்ராஃபிட் இருந்தது, எஸ்எல் இருந்தது, எல்லாமே இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. என்ஜாய்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10:15 க்ளோஸ் பண்ணுவேன், பட் இப்போ நான் 10 o'clock க்ளோஸ் பண்ணுவேன், ஏன்னா ஆல்ரெடி ட்ரேடெல்லாம் முடிச்சாச்சு. இனஃப், போதும். ஒரு நாளைக்கு 3 ட்ரேடுங்கிறது என்னுடைய ஃபார்முலா. 3ஐயும் நான் முடிச்சிட்டேன் ஒன் ஹவர்க்குள்ளேயே. ஓகே, தேங்க்யூ மார்க்கெட், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.